வணக்கம் அண்ட் வெல்கம் டு crazycyber. நான் உங்களோட கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு யூஎஸ்பி ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு யூஎஸ்பி ஃபேனை வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதாரண மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மோட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை விட வந்து பர்ஃபெக்டாக வந்து அதில் வந்து காத்து வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இருந்தாங்க டேவேலெலாம் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு பேக் சைடு, ஒரு பேனாவோட பேக் சைடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எப்படி ஹோல் போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து நீட்டாக வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு தேவையானது ஒரு யூஎஸ்பி கேபிளோட டாப் பார்ட்டு. அந்த ஒரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 வயர் இருக்கும். அந்த 4 வயரையுமே வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா ரெட் கலரும் பிளாக் கலரும் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ப்ளஸ், அதுக்கப்புறம் பிளாக் கலர் வந்து மைனஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீதி எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிட்டே போகிறது அப்படின்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட மோட்டர். டிசி மோட்டர். நான் வந்து இந்த மோட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அந்த பவர்ஃபுல்லான மோட்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர். இது வந்து ஃபேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ப்ரொசீஜருக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போயாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்தால் க்ளூகன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஹாட் மெல்ட் அந்த இது ஸ்டிக் இருக்கும். க்ளூகன் அந்த ஸ்டிக் இருக்கும். அந்த ஒரு ஸ்டிக்கை வாங்கி நீங்கள் வந்து சாதாரணமாக நெருப்பில் கூட இது பண்ணி அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோட்டரை வந்து அதில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கம்முக்கு வந்து பாரபட்சமே பார்க்காதீங்க. பிகாஸ் மொத்த வெயிட்டையுமே தாங்கக்கூடிய இடம் அந்த இதுதான். மோட்டர் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் அந்த எடுத்து போகும் இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் விட்டுற மாதிரி பேக் சைடில் உள்ள அந்த ஒரு ஹோலில் வந்து இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் உள்ள ஹோலில் வந்து உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டு அது வழியாக வந்து வெளியே எடுக்கணும். நம்ம போட்ட ஹோல் வழியாக வந்து வெளியே எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் எவ்வளவு நேரம் வந்து நான் அதை எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். 2 hours later. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துடுது. ரொம்ப நேரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடுது. பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சால்ட்ரிங் எனக்கு தேவையான எல்லா பார்ட்டையுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சால்ட்ரிங் வந்து சூடாக இருக்கா அப்படின்றத பார்த்திங்கன்னா இருக்குது. உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ பாருங்க, நம்ம வந்து சால்ட்ரிங் எனக்கு அந்த லெட்டெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து ரொம்ப ட்விஸ்டான ஒரு இடமே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனில் வந்து அந்த ஹீட் இருந்தாலும் ஆனால் இந்த மோட்டரில் வந்து அந்த வயர் வந்து கொஞ்சம் கூட நிற்காது. ரொம்ப அங்கிட்ட இங்கிட்டும் தள்ளி ஒரு வழியாக பிடிச்சி வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து அதை நீட்டாக வந்து ஒட்டியாச்சு. அதே மாதிரி பிளாக் கலருமே வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து மோட்டர் சுற்றணுமோ அதை வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வந்து போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரித்து வைக்கணும் அப்படின்னா வந்து அந்த மோட்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஒட்டினது விரிகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது முக்கியமாக ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஒரு இது ஓடிஜி தேவை. இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா டைப் சி. இப்போ வந்து காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏபி அப்படின்ற 2 போர்ட்டுக்குரியது. நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைப் சிக்குரிய மொபைல் வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றனால வந்து டைப் ஏபியை வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். டைப் ஏக்குரிய மொபைல் வந்து இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து டைப் பிக்கில் வந்து ஒரு மொபைல் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த ஓடிஜியை மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணால் அடுத்த நிமிஷம் வந்து இதை நம்ம உள்ளே விடலாம். உள்ளே விட்ட உடனே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் வந்து சுற்றுது. சும்மா கிடையாது, சரியான ஸ்பீடில் வந்து சுற்றுது. இது வந்து நீங்கள் இன்னும் வந்து இந்த பவர்ஃபுல்லான மோட்டர்லாம் யூஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல் அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உண்மையிலே இதுவே வந்து நல்லா தான் இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சூப்பராக வந்து செஞ்சுருந்தோம். ஸோ உண்மையிலே வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள நான் டேப் ஒட்டியிருக்கேன். ஸோ அது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த ஒரு டேப் வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதோட மோட்ரு தான். இந்த ஒரு மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியான வோல்ட்டில் தான் போகிறனால ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த ட்ரோன் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மோட்ரு. ஸோ அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணா போய் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். ஸோ இந்த ஒரு ப்ரொப்பல்லருக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிசி இதுக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ ட்ரோனுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொப்பல்லர் வாங்கி போட்டிங்கன்னா இதை விட வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இதுவே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்து உங்கள்கிட்ட கெத்து காட்டினாங்கன்னா நீங்கள் இதை வச்சு அவங்கள வெறுப்பு காட்டலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணக்கூடாது. என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் போடுறது வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோ சந்தி பார்த்துட்டு இந்த விடைபெறுவது ஆதிக் ஃப்ரம் கிரேசி சைபர். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.